எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொங்கு நாட்டு ஸ்டைலில் ஒரு அட்டகாசமான பள்ளிப்பாளையம் சிக்கன் பார்க்கலாமா? நம்ம கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். அதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் நீங்கள் ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கூடுதலாகவே போடுங்க. பாருங்கள், தேங்காய் எண்ணெயில் வரமிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு இந்த ஸ்டேஜில் தேங்காய் கூடுதலாகவே இந்த மாதிரி பல்லாக கீறி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பள்ளிப்பாளையத்துக்கு முக்கியமானது தேங்காய் எண்ணெயும் இந்த தேங்காய் தான். நல்லா செவக்கட்டும். இப்போ நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா முட்டைக்கு நறுக்கிற மாதிரி ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னமாக நறுக்கி நல்லா வதக்கிடுங்க. அதே அளவுக்கு சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்குதுன்னு. நல்லா செவந்து வரணும். சரியா? நம்ம தேங்காயில் வதக்குறனால இதோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அந்த தேங்காயும் நல்லா எண்ணெயில் வதங்குறனால அதோட ஃப்ளேவரே இன்னும் உங்களுக்கு அசத்தலாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் சொன்னல, அந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து போடுங்க. ஓகேவா? பார்க்குறீங்களா? பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு நல்லா புளிஞ்சிட்டோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா சுருள வெந்து வரட்டும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிற வேணாம். இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதங்கினோடனையும் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல. அந்த எண்ணெய், இந்த சிக்கன் உள்ள தண்ணி இதுதான். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சா? இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே நல்லா கவனமாக பாருங்கள். இன்னுமே தான் இதுக்கான தேவையான மசாலா பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்பு நல்லா கலந்து வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம நிறத்துக்காக இது வரமிளகாங்க விதை நீக்கியது. அந்த வரமிளகாய் சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு அதை மிக்சியில் அரைச்சி அந்த வரமிளகாய் எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கான அளவு வெள்ளைப்பொடி எடுத்து நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பேஸ்ட்டு எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா, நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். பாருங்கள், நல்ல ரிச்சான கலர் கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு மஞ்சள் தூள் போடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு சீரகம் தூள், தேவையான அளவு சோம்புத்தூள், தேவையான அளவு கரம் மசாலா, தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கலக்கிறோம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மட்டன் மசாலாவும் கலந்துருங்க. நான் வீடியோவில் காமிக்காமல் விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இதை நல்லா சுருள கிண்ட வேண்டியதுதான். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் எந்த தண்ணியும் ஊற்றாமல் அதிலே அந்த எண்ணெயிலேயே வெந்து வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரச சாதம் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் சாதம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் விழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.